கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. 102 சங்கீதம் 13 தேவரீர் எழுந்தருளி சியோனுக்கு இறங்குவீர். அதற்கு தயை செய்யும் காலமும் அதற்காக குறித்த நேரமும் வந்தது என்று வாசிக்கிறோம். தேவன் நம்முடைய வாழ்க்கையில் எழுந்தருள வேண்டுமென்றால், நம் குடும்பத்தின் மத்தியில் எழுந்தருள வேண்டுமென்றால், நமக்கு இறங்கி தயை செய்ய வேண்டுமென்றால், அவர் நமக்காக ஒரு குறித்த காலத்தையும் குறித்த நேரத்தையும் வைத்திருக்கிறார். நாம் ஒவ்வொருவரும் இந்த பூமியிலே ஜனிப்பிக்கப்படுவதற்கு முன்பதாகவே நமக்கு வேண்டிய அத்தனை ஆசீர்வாதங்களையும் அவர் வைத்து விட்டுத்தான் நம்ம இந்த உலகத்திற்குள்ளே கொண்டு வருகிறார். பரமண்டலத்திலே நமக்கான எல்லாவற்றையும் அவர் முடித்து விட்டார். நாம் அதை இந்த பூமியிலே ஒவ்வொரு நாளும் அனுபவிக்க வேண்டும் என்பதற்காக அவர் பரத்திலிருந்து நமக்கு ஒவ்வொரு நாளும் ஒத்தாசை அனுப்பி தந்து கொண்டே இருக்கிறார். ஆனால் அநேக ஆசீர்வாதங்களை நாம் எப்பொழுது பெற்றுக்கொள்ள வேண்டும், எப்பொழுது அதை அனுபவிக்க வேண்டும் என்ற காலத்தையும் நேரத்தையும் குறித்து வைத்திருக்கிறார் அவர். அந்த காலத்திலே நமக்கு அதை அனுபவிக்கத்தக்கதான பலனையும் அந்த ஆசீர்வாதத்தையும் அவர் நமக்கு தருவார். கலாத்தியர் 4 வாசித்து பார்க்கும் பொழுது, ஒரு தகப்பன் குறித்த காலம் வரை அவனுடைய மகனுக்கும் வீட்டிலுள்ள அவனுடைய அடிமைக்கும் வித்தியாசமில்லை. ஏனென்றால் அந்த மகன் வளர்ந்து அந்த ஆசீர்வாதத்தை சுதந்திரிப்பதற்கு எப்பொழுது பாத்திரவானாய் மாறுகிறானோ அப்பொழுதுதான் இந்த தகப்பன் அந்த சுதந்திரத்தை அவன் கையிலே கொடுக்க முடியும். அதுவரைக்கும் அவன் வீட்டில் உள்ள அடிமைக்கும் பிள்ளைக்கும் வித்தியாசம் இல்லை. ஆகவே நம்முடைய வாழ்க்கையிலும் தேவன் எப்பொழுது எதை யாருக்கு தர வேண்டும் என்று முன்குறித்து வைத்திருக்கிறார். இங்கே யோபு சொல்லும் பொழுது சொல்லுகிறார், திரும்ப என்னை நினைக்கும்படி எனக்கு ஒரு காலத்தை குறித்தால் நலமாயிருக்கும் என்று சொல்லுகிறார். அவர் பட்ட பாடுகள் நீங்குவதற்காக தேவன் என்னை மறுபடியும் நினைப்பாரோ, எப்பொழுது நினைப்பார் என்பதை தெரிந்தால் நலமாயிருக்குமே என்று சொல்கிறார். ஆனாலும் எனக்கு குறித்ததை அவர் நிறைவேற்றுவார் என்ற நம்பிக்கை அந்த யோபுவினிடத்திலே இருந்தது. இங்கு வேதாகமத்திலே நாம் பார்க்கும் பொழுது, சாராளுடைய வாழ்க்கையிலே, லேயாளுடைய வாழ்க்கையிலே இவர்கள் அற்பமாய் எண்ணப்பட்டார்கள். ஆனாலும் குறித்த நேரத்திலே தேவன் அவர்களை கடாட்சித்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். இங்கு தாவீதுடைய வாழ்க்கையை குறித்து நாம் பார்க்கும் பொழுது, தாவீது துரத்தப்பட்டு கொண்டே இருக்கிறான். அவன் காடுகள், குகைகள், வனாந்திரங்கள் என்று ஓடிக்கொண்டே இருக்கிறான். இந்த சவுல் கூப்பிடும் போதெல்லாம் அவன் மேலே ஈட்டி எறிய பார்க்கிறான். நிந்தை அவனுடைய இருதயத்தை பிளக்கிறது. ஆனாலும் இப்பொழுது தேவன் குறித்த காலங்கள் வந்தபோது அவன் எப்ரோனிலே இருக்கிறான். இப்பொழுது அந்த இஸ்ரவேல் கோத்திரங்கள் எல்லாரும் வருகிறார்கள். அப்பொழுது சொல்லுகிறார்கள், ராஜாவினிடத்திலே வந்தோம் என்று சொல்லி. இப்பொழுது ராஜாவாக உயர்த்தப்பட்டான். அவனுக்காக தேவன் ஒரு குறித்த காலத்தை வைத்திருந்தார். வேதத்திலே ஒவ்வொருவரையும் குறித்து அநேக காரியங்கள் முன்னுரைக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. நம்முடைய தேவனாகிய கர்த்தர் பின்வரும் காரியங்களை முன்னறிவித்து நடத்துகிறவர். நம்முடைய நேற்றையை அறிந்திருக்கிறார், இன்றைய அறிந்திருக்கிறார், நாளை நாம் எப்படி இருப்போம் என்பதையும் அவர் அறிந்திருக்கிறார். ஆகவே நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறதென்று நாம் தெரிந்து கொள்ள வேண்டுமென்றால் நாம் வேதத்தை வாசிக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். ஏனென்றால் அந்த வேதம் நமக்கான காரியங்களை அது வெளிப்படுத்துகிறதா இருக்கிறது. நம்முடைய ஆசீர்வாதங்களை தேவகாரத்திலிருந்து நமக்கு பெற்றுத்தருகிறதாக இருக்கிறது. வேதம் எல்லாவற்றையும் முன்னதாகவே பார்த்து அறிவித்து கொண்டே இருக்கிறது. ஆகவே நாம் கர்த்தருடைய வார்த்தையை நம்புவோம். நாம் குறித்த ஜாமங்களுக்கு முன்னே நம்முடைய கண்கள் விழிக்கட்டும், கர்த்தருடைய வசனத்தை தியானிக்கட்டும். இப்படிப்பட்ட அனுபவங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே வரும் பொழுது தேவன் நமக்கு இறங்கி அவர் நமக்கு தயை செய்ய நமக்கு போதுமானவராகவே இருக்கிறார். ஆமேன். ஜெபம். பிதாவாகிய தேவனே, குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மூலமாய் உடைய சன்னிதானத்தில் வருகிறேன். கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன். அவர் என்னிடமாய் சாய்ந்து என் வேண்டுதலை கேட்டார் என்ற வேத வார்த்தையின்படி கர்த்தாவே, நாங்கள் ஆண்டவரே நீர் எங்களுக்கு இறங்கி தயை செய்வதற்கு ஆண்டவரே நீர் குறித்த காலங்கள் வரை உடைய சமூகத்திலே பொறுமையாய் காத்திருக்க வேண்டிய கிருபைகளை பலனை நீர் எங்களுக்கு தாங்க. உடைய வாக்குத்தத்தங்கள் ஒன்றும் எங்களுடைய வாழ்க்கையிலே பழமையாய் போகவில்லை. எல்லாவற்றையும் குறித்த நேரத்தில் நிறைவேற்ற நீர் போதுமானவர். அதற்காக நாங்கள் காத்திருக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபங்கேலும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன்.